வணக்கம் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் மார்ச் 19 2026 இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையினோட நிலவரம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைய இந்திய பங்குச்சந்தையினோட பிளாக் தேர்ஸ்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கடும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. நிஃப்டி 50 800 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி அடைஞ்சு 23,000 என்ற முக்கிய நிலையை தாண்டி கீழே போயிட்டுருக்கு. சென்செக்ஸ் 2,700 புள்ளிகளுக்கு மேல் சரிஞ்சு 74,000 நிலைக்கு கீழே போயிருக்கு. சரிவிற்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கச்சா எண்ணெய் விலை உயர்வும் அமெரிக்கானோட ஃபெடரல் பேங்க்கும் தாங்க. கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஒரு பேரல் $112 தாண்டியதால் சந்தையில் பயம் அதிகரிச்சிருக்கு. அமெரிக்க ஃபெடரல் வங்கியினோட வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்யாததும் பணவீக்கமும் தான் உலகளாவிய சந்தைகளில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கேன்னே சொல்லலாம். HDFC பேங்க்னோட வீழ்ச்சி HDFC வங்கியினோட தலைவர் ராஜினாமா செய்த தொடர்ந்து அந்த பங்கின் விலை 8 முதல் 9% வரை சரிஞ்சு சந்தையை பெரிதும் பாதிச்சிருக்கு. முதலீட்டாளர்களுக்கு இழப்புன்னு பார்த்தோம்னா இன்றைய ஒரே நாளில் முதலீட்டாளர்களின் சுமார் 12 லட்சம் கோடி செல்வம் துளை தெரியப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ONGC 1.50% உயர்ந்திருக்கு. கோல் இந்தியா 0.63% உயர்ந்திருக்கு. டாப் லாசர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா HDFC பேங்க் -9% போயிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் -5.6% போயிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் -4.1% போயிருக்குங்க. இன்னைக்கு சந்தையில் பெரும்பாலும் அனைத்து துறைகளுமே சிவப்பு நிறத்திலேயே முடிஞ்சிருக்கு. குறிப்பாக ஆட்டோ மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகள் 3%க்கு மேலே சரிஞ்சிருக்கு. இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் பற்றின டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நம்மளோட ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதனோட நிலவரம் தெரிஞ்சுக்க நினச்சாங்கன்னா நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க.